அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். நீட் 2025 எக்ஸாமினேஷன். இந்த நீட் 2025 எக்ஸாமினேஷனை நோக்கி தான் எல்லா குழந்தைகளும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே நல்ல மார்க் வாங்குறதுடைய ஆர்வம் இருக்கும். பெற்றோர்களும் நம்ம குழந்தைகள் நல்ல மார்க் வாங்கணும்னு நினைக்கிறோம். அப்போ இந்த சூழ்நிலையில் இந்த நீட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது ஒவ்வொரு வருஷமும் நீட் எழுதக்கூடிய குழந்தைகளோட ஆர்வம் அதிகமாகிட்டே இருக்கு. இந்த வருஷம் கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது கோவிட்க்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தது, அதுக்கு முன்கூட்டி பார்த்தீங்கன்னா 200 கேள்விகள் இருந்தது. 800 மார்க் நீட் எக்ஸாமினேஷன் எழுதுவாங்க. ஸோ லேட்டரான் அது 180 கேள்விகள், 180 கொஸ்டின்ஸ், 180 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்னை ஸோ கோவிட்க்கு அப்புறம் 2020 என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு செக்ஷன் ஏ செக்ஷன் பி அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. ஸோ செக்ஷன் ஏ 35 கொஸ்டின்ஸ், செக்ஷன் பி 15 கொஸ்டின்ல 10 கொஸ்டின்ஸ் எழுதுனா போதும். 5 கொஸ்டின் சாய்ஸ் வருங்க. அது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, இந்த மாதிரி 4 சப்ஜெக்ட்ல இருந்துமே நமக்கு சாய்ஸஸ் கிடைச்சது. அப்போ 200 கேள்விகள் இருக்கும். அதில் 200 கேள்விகளில் 180 கேள்விகள் அட்டன் பண்ணால் போதும், 180 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணால் போதும் அப்படி இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணாங்க, 3 ஹவர்ஸே கொடுத்துட்டாங்க 2020. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை, 200 கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணுறதுக்கான டைம் இல்லை அப்படிங்கிறனால ஒரு 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. 3 ஹவர்ஸ் 20 மினிட்ஸ், டோட்டலாக 200 மினிட்ஸ் இருந்ததுங்க. இப்போ இந்த வருஷம் அது இந்த கோவிட் சினாரியோலாம் முடிஞ்சதுனால மீண்டும் பழைய பேட்டர்னுக்கு போயிட்டாங்க. அப்போ 180 கொஸ்டின்ஸ் இன் 180 மினிட்ஸ். அது பிசிக்ஸில் 45 கொஸ்டின்ஸ், கெமிஸ்ட்ரியில் 45 கொஸ்டின்ஸ், பயாலஜி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி போட்டுக்கதர் 90 கொஸ்டின்ஸ். மொத்தம் 180 கொஸ்டின்ஸ் இன் 180 மினிட்ஸ். ஸோ இந்த 180 மினிட்ஸ் 180 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதுனால இது வரைக்கும் நம்ம வேற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க குழந்தைகள். அப்போ இதுல நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் மேனேஜ்மெண்ட், அப்போ இந்த கொஸ்டின்ஸ் சாய்ஸ் இல்லை அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர். அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட், எக்ஸாம் டியூரேஷன் 180 மினிட்ஸ்னால ஸோ இந்த 20 மினிட்ஸ் நமக்கு இல்லாமல் போகுது. இந்த 20 மினிட்ஸ் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வருஷம் மார்க் அப்படிங்கிறது நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணுங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா யூனிட் மோர் ப்ராக்டிஸ். அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எவ்வளவு நீங்கள் குயிக்காக கரெக்டாக ஆன்சர் பண்ணி டைமை சேவ் பண்ணுறீங்களோ அதை வந்து பிசிக்ஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியுங்க. அப்போது இந்த எக்ஸாம் டியூரேஷன் 180 மினிட்ஸ் அப்படிங்கிறது 200 to 180 அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நிறைய மாணவர்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணும். பட் அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்வரான்மெண்ட் போகாமல் இருக்கணும்னா மோர் ப்ராக்டிஸ் இஸ் ரெக்வயர்ட். அடுத்தது சாய்ஸஸ் கிடையாது. முதல்ல அந்த 15 கொஸ்டின்ஸ் கொடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 10 கொஸ்டின் எழுதினா போதும். அப்போ அந்த சாய்ஸஸ் இல்லைங்கும் போது நிறைய ஒமிட் பண்ண முடியாது. அப்போ எல்லா சாப்டரையும் நம்ம தரவா படிக்கணும். அப்போ இது ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அப்போ லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் வாங்கினாங்க. என்ன காரணம்னா நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துட்டாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் இந்த 20 நிமிஷம் இருந்தது, ப்ளஸ் இந்த சாய்ஸஸ் எல்லாம் இருந்தனால நிறைய மார்க் வாங்க முடிஞ்சது. அப்போ இந்த வருஷம் கண்டிப்பாக நீட் 2025ல யார் நல்ல மார்க் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் எடுத்து 180 கொஸ்டின்ஸை 180 மினிட்ஸில் முடிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் எடுத்துருக்கணும். சாய்ஸ் இல்லாமல் அட்டன் பண்ணுறதுக்கான ப்ரிப்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணுங்க. அது நம்ம இந்த சாப்டர் விட்டுறலாம் அப்படின்னு சாய்ஸஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மார்க் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா நீங்கள் நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் மோர் ப்ராக்டிஸஸ் ரிக்வயர்ட். டைம் மேனேஜ்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணுங்க. இன்னும் டைம் இருக்குது, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. சாய்ஸ் இல்லாமல் எல்லா போர்ஷன்ஸையும் கவர் பண்ணோம் அப்படின்னா நல்ல மார்க் வாங்க முடியும். நீங்கள் எல்லாரும் நல்ல மார்க் வாங்கி இங்கே எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.